ஹோமியோபதி மருத்துவம். இந்த மருத்துவத்தில் முக்கியமான நோய்களுக்கு காரணம் சோரா, சிபிலிஸ், சைக்கோசிஸ் என்பார்கள். ஆனால் நம்முடைய சித்தர்கள் அன்றே இந்த சோரா விஷத்தையும் சிபிலிஸ் விஷத்தையும் முறிப்பதற்காக, அது வராமல் தடுப்பதற்காக பல காரியங்கள் செய்திருக்கிறார்கள். அதில் முதன்மையானது கடவுள் வழிபாடு. ஆனால் எந்த சித்தர்களும் கடவுள் உண்டு என்று சொன்னது கிடையாது. ஆனால் நோய் சுகமாகக்கூடிய காரியங்களை எல்லாம் கடவுள் பெயரை சொல்லியே செய்திருக்கிறார்கள். நீங்கள் அகத்தியர் பாட்டை பார்க்கலாம், போகர் பாட்டை பார்க்கலாம். அதில் கடவுள் உண்டு என்று எந்த இடத்திலும் சொன்னது கிடையாது. ஆனால் கடவுள் வழிபாட்டால் இந்த மனநிலையை ஒருங்கிணைப்பதற்காக பல காரியங்கள் செய்திருக்கிறார்கள். கோயில் வழிபாடுகள், அதான் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிம்பாங்க. அர்த்தமுள்ள இந்து மதம்னா அதில் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கணும். இந்த அர்த்தத்தெல்லாம் புகுத்தினது யார்? சித்தர்கள். ஆக இந்த இதிலே ஒன்றுதான் விளக்கு போடுதல். இந்த விளக்கேற்றுவதால் என்ன நன்மை? அதுவும் கடவுள் பெயரால் ஏற்றுவதால் என்ன நன்மை? இந்த கடவுளை வணங்கி விளக்கேற்றுவதால் இவனுடைய மனநிலை சரியாகிறது. அங்கே சோரா என்கிற பாய்சன் விலகுகிறது. மனிதனுக்கு தன்னுடைய தோல்விகளை, ஏக்கங்களை வெளிப்படுத்த ஒரு சக்தி தேவைப்படுது. அது மூல சக்தி என்னன்னு அவனால் புரிய முடியல. பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறாரு. பிரபஞ்ச சக்தியை பற்றி மக்களுக்கு விளக்க முடியாது. ஆனால் பிரபஞ்ச சக்தி தான் மூல சக்தி. ஆனால் இந்த சித்தர்கள் அதை மக்களுக்கு பக்தியின் மூலமாக ஓட்டினார்கள். அதன் அடிப்படையில் தான் வீட்டில் விளக்கேற்றுவது. வீட்டில் விளக்கேற்றி நீ வழிபடும் போது சோரா பாய்சன் மன அடிப்படையில் நீ கடவுள் நம்பிக்கையை வைத்து அந்த விளக்கேற்றுகிறாய். ஆக அந்த சோரா பாய்சன் அதிலிருந்து விலகுகிறது. அடுத்தது அந்த விளக்கு எரியும் போது அந்த விளக்கில் என்னென்ன எண்ணெய்கள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய எரியும் போது உள்ள வாயுகள் கிருமிகளை போக்கின்றன. ஆக சோராவும் அந்த கிருமிகளும் இந்த கடவுள் வழிபாட்டால் விலகக்கூடிய அளவுக்கு செய்திருக்கிறார்கள். ஆகவே நாம் கடவுள் இல்லை என்று நினைப்பவர்களும் ஏதாவது நமக்கு தெரிந்த கடவுள் எதாக இருந்தாலுமே வீட்டிலே விளக்கேற்றி அந்த நிலையை வழிபட்டால் உங்களுக்கு நோய் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.